செந்தில் பாலாஜி மேல என்ன சார் தாவிக்காவுக்கு அவ்வளவு ஒரு பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் ரைடு விடுறாங்க, அவருக்கு முன்ஜாமீன் போய் நிக்க வேண்டியதா இருக்குது. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அவரை? நீங்க என்னமோ புதுசா இப்பதான் கோமாவில எந்திரிச்ச மாதிரி கேக்குறீங்க. செந்தில் பாலாஜி தமிழ்நாடு வரலாறுலேயே இப்படி ஒரு மோசமான ஊழல் பெருகளை பார்த்தது இல்லைன்னு இவங்க தாவேக்கா சொல்லல. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினே 5 வருஷத்துக்கு முன்னால கரூர்லேயே பொதுக்கூட்டத்தில் பேசினது. அவ்வளவு பெரிய ஊழல்வாதி மேல நடவடிக்கை எடுத்தா இன்னும் புதுசா என்னமோ ஏதாவது வருத்தமா உங்களுக்கு ஏதாவது கோமான்னு கேட்டுருக்கீங்க? புரியல. பாஜக கூட அந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்கல. ஆனா தாவேக்கா எடுக்கணும். பாஜக மட்டும் தான் எடுக்கணுமா? வேற யாரும் எடுக்கக்கூடாதா? அப்ப ஊழல் பண்ணா அவங்க தான் எடுக்கணும், விடக்கூடாது சொல்லிடலாமா? கரூர் சம்பவத்தினால வந்து அதுக்கு இது கொடுக்கறதா விஷயமா பார்க்கப்படுதா? கரூர் சம்பவத்தை செந்தில் பாலாஜி நீங்க எப்படி வேணாலும் பார்க்கலாம். நடவடிக்கை எடுத்தது சரியா தப்பான்னு மட்டும் தான் நம்ம பேச முடியும். ஊழல் நடந்துச்சு உண்மையா இல்லையா? நான் என்ன கேட்கறேன், ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்குள்ள அண்ணா காவடியா இருந்தவங்களாம் 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி சொந்தக்காரன் வரானா எப்படி வரலாம்? இந்த சாதாரண விஷயம் கூட புரியாத மக்களுக்கு. மக்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க. உங்களை மாதிரி மீடியா ஆட்கள் மட்டும் தான் புலம்புறீங்க. பட் இருந்தாலுமே அவருக்கு வந்து இப்போ முன்ஜாமீன் கொடுக்கப்படாதனால இப்ப கைது செய்யப்படுவாரா செந்தில் பாலாஜி? முன்ஜாமீன் கூட விஜயா கொடுக்க முடியும், கோர்ட் தானே கொடுக்க முடியும். அதுக்கு இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவாரா? கைது பண்ணப்பட வேண்டும். அப்பதான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். இந்த ஆளெல்லாம் இன்னமும் இந்த நாள் விட்டு வச்சதே தப்பு. இனிமேலும் கைது பண்ணலனா இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கே நீதித்துறையின் மீதும் புலனாய்வு அமைப்பின் மீதும் நம்பிக்கை இல்லாம போயிடும். என்ன கொள்ளையடிச்சாலும் என்ன தப்பு பண்ணாலும் யாரும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற எண்ணம் வந்துடாத மக்களுக்கு. அப்படி ஒரு எண்ணம் வரது ஒரு நாட்டுக்கு எவ்வளவு பெரிய பேராபத்து. அதனால இப்படிப்பட்ட ஊழல் பெருவெளி மீது நடவடிக்கை எடுத்தால்தான் அடுத்தவர்கள் தவறு செய்யாமல் இருப்பதற்கு வாய்ப்பாக இருக்க முடியும். இது எடுக்கலன்னா மக்களுக்கு நம்பிக்கை போகிற வரவன் அவ்வளவு பேர் கொள்ளக்காரனா தான் வரும்.